welcome the Rockstar DMC! என்ன நீ திடீர்னு கோயிலுக்கு போலாம் வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கௌதம பார்க்க போறோம் வான்னு சொன்னா நீ வந்திருப்பியா? அதாண்டி கோவிலுக்கு போலான்னு போய் சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன நீ சைலண்டா வரீங்க? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. என்ன கேட்ட நீ? இப்ப எதுக்கு என்ன நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அதுவா இல்ல, ஒரு மாதிரி மனசே சரியில்லை. உன் மேரேஜ்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் உன்னை கூட்டிட்டு இங்க வந்தேன். இங்க இருக்கிற சாமி கிட்ட என் மனசுல இருக்கிற பயத்தை இறக்கி வச்சுட்டேனா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். நேத்து நைட்டு ஒரு ரூம்ல கௌதம் இருந்தானே, அவன் உங்க அண்ணன் பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மாப்பிளோட அக்கா பாத்திருந்தா என்ன பேசிருப்பாங்க? ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் சொன்னதெல்லாம் உண்மையாயிருச்சு பாத்தீங்களான்னு சொல்லி உன் மானத்தை வாங்கிருப்பாங்க. அப்புறம் உன் கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லு? அந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்து வை சாமின்னு வேண்டிக்கதான் உன்னை இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அண்ணி, நீங்க இப்பவே நிம்மதியா இருக்கலாம். ஏன் அப்படி சொல்ற? அது நானும் கௌதமும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல அண்ணி. அவர்கிட்ட நானும் இதெல்லாம் தெளிவா பேசி புரிய வச்சிட்டேன். இனிமே அவரு என் மேரேஜுக்கு குறுக்க நிக்கவே மாட்டாரு. எனக்கு என் அண்ணன் தான் ரொம்ப முக்கியம். அவரை மீறி நான் உங்களை கட்டிக்க முடியாது. இனிமே என்ன மறந்துருங்கன்னு சொல்லி கௌதம நான் அனுப்பிட்டேன் அண்ணி. ரோஹிணி, நான் பாட்டுக்கு பேச்சு வாக்குல அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு வராம வந்துட்டேன். நீ போய் பிரகாரத்துல வெயிட் பண்ணு, நான் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு வரேன். சரிங்க அண்ணி. டேய், ரோஹிணியை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே அவளை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு, புரியுதா? சரிக்கா, எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி அவ மனசை மாத்திடுறேன்க்கா. இப்படிதான் சொல்ற, ஆனா ஒவ்வொரு தடவையும் சொதப்பி வச்சு தோத்து போயிடுற. இந்த தடவையாவது ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ பண்ணி அவ மனசை மாத்து, இல்ல டோட்டல் டேமேஜ் நமக்கு தான். அக்கா, அவ அண்ணன் சென்டிமெண்ட்ல பேசுறாக்கா. அதான்க்கா அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அத பத்திலாம் எனக்கு தெரியாது. அவ கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு சொல்லணும். அதுவும் இந்த கோவில்ல இருந்து கிளம்பி போறதுக்குள்ள சொல்லணும். இது மட்டும் மிஸ் ஆச்சுன்னு வெய்யு, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போய் அவ கால விழுந்தாவது அவ மனசை மாத்து போ. சரிக்கா. ரோகிணி, கௌதம் ப்ளீஸ் கௌதம், என் வழியில வராதீங்க. இங்க இருந்து போங்க. எங்க போறது? உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன போன்னு சொல்லி விரட்டாத. ஏன் சூழ்நிலைய கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க கௌதம். நான் உங்க கூட இருக்க முடியாது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போயிடுங்க கௌதம். உருகி உருகி லவ் பண்ணிட்டு இப்படி வேலைக்கு போன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது ரோகிணி? நான் இப்பவும் சொல்றேன், நீ உன் மனசுல இருந்து சொல்லல, உன் வாய் தான் என்னை விலகி போன்னு சொல்லுது. ஆனா உன் மனசு என் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுது. நீ இல்லைன்னு சொல்லு பாப்போம். கௌதம்,
என்ன நீங்க பேச வைக்காதீங்க கௌதம். பேசுனா நான் உடைஞ்சிருவேன் கௌதம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க கௌதம், ப்ளீஸ். பேசு ரோகிணி, உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசு. உன் நாடி நரம்பு பேச்சு நினப்பு எல்லாத்துலயுமே நான் தான் கலந்துருக்கேன்னு ஓப்பனா பேசு ரோகிணி. வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்து போவேன்னு முன்னாடியே சொல்லுவியே.